பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு கொள்ளையடிக்கிறாங்க, அவங்க தான் அரசியல் எதிரிங்கிறாரு. அப்ப இதெல்லாம் வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா? பெரியார் என்ன சொன்னார் ஒரு தடவை கேளுங்க. ஒரு தடவை இன்டர்வியூ பெரியார் என்ன சொன்னார் கேளுங்க. பெரியார் சொன்னதை சொல்லிவிட்டோம், கையில் பேப்பர் இல்லாமல் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு நான் அப்புறம் என்ன சொன்னாலும் கேட்குறேன். பெரியார் என்ன சொன்னான்னு நீ சொல்டா மயிராண்டி, நீங்கள் தான்டா திராவிடத்தை பிடிச்சி தொங்குறீங்க பரதேசினாங்களா? பெரியார் என்ன சொன்னார் சொல்லலைன்றது மேட்ரு கிடையாது. பெரியார் பேரை சொல்லி கொள்ளை அடிக்கிறீங்களா அடிக்கலைடா கம்மு நாட்டி பயலுகளா? அதுக்கு பதில் சொல்லுங்கடா எச்சக்கலை புறம்போக்கு. தமிழ்நாட்டில் 70 வருஷமாக திருடி திங்கிற திருட்டு பயலுங்க நீங்கள். இவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாரு, பேப்பர் இல்லாமல் படிக்க சொல்லுங்கள். ஏன் பேப்பர் இல்லாமல் படிக்கலைங்கன்னா நீங்கள் என்ன செத்துருவீங்களா? இல்லை பேப்பர் இல்லாமல் வந்து சொல்லிட்டாருன்னா செத்துருவீங்களாடா? எச்சக்கலை புறம்போக்குங்களா? கேட்டது என்ன? பெரியார் பேரை சொல்லி நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கா இல்லையா? ஒவ்வொருத்த மேலே ஊழல் வழக்கு இருக்கா இல்லையா? நீங்கள் பதவியில் இருக்கனால வழக்கு அப்படியே நிற்குது. இந்த 2026 அவர் ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லாருக்கும் ஆப்பு வைப்பார், எல்லாரையும் குனியை வச்சு பின்னாடியே குத்துன்னு குத்துவாங்க. அன்னைக்கு தெரியும்டா உங்கள் மேலே போட்ட ஊழல் வழக்கு உண்மையாக பொய்யான்னு. ஊழல் வழக்கு பொய்யா இருக்கிறனால, உண்மை ஆகாதனால நீங்கள் வந்து சமாளிச்சுட்டு இருக்கீங்க. ஜட்ஜ்மெண்ட் வரும். நல்ல ஒரு தலைவன் வரும்போது உங்கள் எல்லாருக்கும் பின்னாடி பம்பு கொடுக்குற மாதிரி வரும். அன்னைக்கு தெரியும் பெரியார் எங்கே பற்ற வச்சாருன்னு உங்களுக்கு.